சென்ற பதிவில் எண் எழுத்தை பற்றி பார்த்தோம். இந்த பதிவில் நேமாலஜியை பற்றி பார்க்க போகிறோம். முன்னொரு காலத்தில் சகுந்தராயன் ஒரு மன்னன் விஸ்வாமுத்திர முனிவரை அவமதிச்சதா சொல்லி விஸ்வாமுத்திர முனிவர் ராமன் கிட்ட சொன்னார், அந்த மன்னனுக்கு தக்க தண்டனை கொடுன்னு. ராமரும் பார்த்தீங்கன்னா குருவின் கட்டளையை நிறைவேற்றுறதா சொல்லி அந்த மன்னனின் சிரம் தங்கள் காலடியில் இந்த சூரிய அஸ்தமனத்துக்குள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படையெடுத்து இந்த கிளம்பினார். இதை பார்த்த அந்த சகுந்தராஜனுக்கு ஒரே நடுக்கம். ராமர் எடுத்து நம்ம எப்படி போரிட முடியும்னு சொல்லி ஓட ஆரம்பிச்சிட்டோம். அப்போ நாரதர் குறுக்க வந்தார். குறுக்க வந்து நீ கவலைப்படாத, எங்கே போனாலும் உன்னை வந்து ராமர் விட மாட்டார். பக்கத்தில் அஞ்சனவனத்தில் அஞ்சனாதேவி, அதாவது அனுமனின் தாய் இருக்காங்க, அவங்ககிட்ட போய் சரணடைஞ்சிருன்னு சொன்னார். அதே போல் அவனும் போய் அந்த அஞ்சனாதேவி சரணடைஞ்சான். அஞ்சனாதேவி அவனுடைய உயிரை காப்பாற்றுவதாக வாக்கு கொடுத்து தன்னுடைய மகன் அனுமனை கூப்பிட்டு இந்த மன்னனை காப்பாற்றுன்னு சொல்லிட்டாங்க. உடனே என்ன பண்ணால் தாயின் கட்டளை சிறைமேற்கொண்டு அனுமன் ஒரு வால்கோட்டை கட்டி அதுக்குள்ள அந்த சகுந்தராஜனை அமர்த்தி முன்னால் பாதுகாப்புன்னுட்டார். இவர் ராமர் வர்றாரு, வந்தால் அனுமர் எதிர்த்து நிற்கிறத பார்த்தாரு. இது உனக்கு தேவையில்லாத விஷயம், நீ இந்த ஒதுங்கிடுனாரு. முடியாது, என்னுடைய தாயின் கட்டளையை நான் மீற மாட்டேன் அப்படின்னு சொல்லி எதிர்த்துன்னு ராம் 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 ராம்னு ஜபிக்க ஆரம்பித்தார் அவர். ஸோ ராமரும் வேறு வழி இல்லாமல் அனுமன் மேலே அம்புகளை எய்த ஆரம்பித்தார். ராம பானங்கள் வந்து சரமாரியாக போச்சு. ஆனால் போன பானங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அனுமனை தாக்காமல் அனுமனை வந்து வலம் வந்து ராமர் காலிலே விழுந்து விட்டன. ராமருக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி இது சாத்தியம் அப்படின்ட்டு. அப்போ நாரதரங்க வந்தார். நாரதர் வந்தப்போ சொன்னார், ராமா உன்னுடைய பானங்கள், அதாவது ராம பானங்களை விட ராம நாமத்திற்கு வலிமை அதிகம். உன்னுடைய நாமத்தை அவன் உச்சரித்து கொண்டே இருப்பதால் தான் ராமபானங்கள் அவனை தாக்கவில்லை அப்படின்னு சொன்னார். பாருங்கள், அங்கேயே நேம் வந்து அந்த அந்த பவர் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பாருங்க, நேமாலஜியுடைய பவர் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பாருங்க. ராமருடைய நேமுக்கு அவ்வளோ பவர் ராமபானத்தை விட. அப்போது அந்த நேரத்தில் விஸ்வாமித்திரம் வந்தவுடனே இந்த சகுந்தராயன் தன்னுடைய தவறை உணர்ந்து அவர் விஸ்வாமித்திரர் காலடியில் தன்னுடைய சிரத்தை வைத்தான், வணங்கினான். உடனே வந்து ராமரும் என்ன பண்ணார், அவனுடைய சிரம காலடியில் படித்து அவனை மன்னித்து விட்டுருங்கன்னு சொன்னோடனே அவரும் வந்து மனம் விரைங்கி மன்னிச்சிட்டாரு. இது எதுக்கு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, எப்பவுமே நம்முடைய பெயரை மற்றவர்கள் உச்சரிக்க 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 அந்த பெயருக்கு வலிமை அதிகமாகும்.